அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவங்க தானே? நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறீங்களா? 2 பாயிண்ட் இருக்கு. அதுல 2 பாயிண்ட் இருக்கு. தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கணும், தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்களா இருக்கணும். தேவனால் அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தானே? ஆமென். குடும்பத்துல பிரச்சனை வருது, நன்மைக்கா? பணத்துல பிரச்சனை வருது, நன்மைக்கா? ஆமென். என்ன புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, என்னது? நன்மைக்கா? எல்லாமே நன்மைக்கு. ஆமென். சாத்தான் இந்த மாதிரிலாம் கொண்டு வருவான், எல்லாம் நன்மைக்கு. ஆமென். பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இப்படி அனுமதி சொன்னேன். உன் வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கியா சௌரனே, சௌரிய பிரச்சனையோடு இருக்கியா? உன் வாழ்க்கையில பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யறதற்காக தான் இதெல்லாம் மத்தியில நீ அழைச்சு போறது. உன்னை அழைச்சு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவெல்லாம் நல்லா இருக்கானே, இவெல்லாம் நல்லா இருக்கானே, நான் தானே இப்படி இருக்கேன்னு சொல்லாத. உன் பின்னாட்கள் உனக்கு நல்லது செய்வதற்காக கர்த்தர் அழைச்சு போறார். ஆமென். ஹல்லேலூயா. உன் வேதனையை பார்த்து, உன் சூழ்நிலையை பார்த்து, உன் சோதனையை பார்த்து சோர்ந்து போகாத. ஏன்னா நீ அழைக்கப்பட்டவன், தேவனிடத்தில் அன்பு கூறுறவன். ஆமென். அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுறபடினாலே தேவன் இவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுது. அதோடு மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்படின்னா என்ன? நமக்கு சந்தோஷம் வந்தா தேவனை ஸ்தோத்திரிப்போம், கஷ்டம் வந்தா அதுல தேவனை ஸ்தோத்திரிப்போம் இல்லையே. ஆனா வேதம் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரி. அந்த கஷ்டத்தை அனுமதித்தது கர்த்தர் நன்மைக்கு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. கஷ்டம் வந்தோடனே, பிரச்சனை வந்தோடனே, வியாதி வந்தோடனே, வேதனை வந்தோடனே, குடும்ப தொல்லை வந்தோடனே, ஐயோ இப்படி வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி துக்கத்தை சுமக்கிறாங்களே தவிர அவரை தேவனை ஸ்தோத்தரிக்க முடியல. எல்லாவற்றையும் ஸ்தோத்தரிக்கணும். சந்தோஷத்துல தான் ஸ்தோத்தரிக்கணும் பைபிள் இருக்கு இல்ல. எப்பெல்லாம் ஸ்தோத்தரிக்கணும்? எல்லாவற்றையும் ஸ்தோத்தரிக்கணும். நீங்க பேசுறது என் காது கஷ்டமா இருக்கு. தீமை செய்யறவெல்லாம் நல்லா இருக்கானே, தேவனை பரிட்சை பார்க்கிறவெல்லாம் நல்லா இருக்கானே, நான் தானப்பா கஷ்டப்படுறேன், நான் தானே எத்தனை தடவை சொன்னேன், எத்தனை தடவை வாயினால அறிக்கை பண்ண. இப்படி நான் ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கெல்லாம் போறேன், ஜெபம் பண்றேன், காணி கொடுக்குறேன், எனக்கு தாங்க கஷ்டம் வருது. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறா, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் வரமாட்டேங்குதுங்க. அவர் சேவிச்சு என்னத்தை கண்டேன் சொல்லாத. அது என் காதுக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. யாராவது சொல்றீங்களான்னு பாருங்க, யாராவது சொல்றீங்களான்னு பாருங்க. முறுமுறுக்காத. தேவன் உனக்கு செய்கிற எல்லாமே நன்மைக்கு. ஆமென். என்னைக்கும் தீமை செய்ய மாட்டாருங்க. ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவரிடத்தில் தீமை வராது. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நன்மை செய்கிறவருமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் மயப்படுங்க. இப்பொழுது எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும்
எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க. இயேசுவே சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி. அப்படியானால் எல்லாரும் பாவிகள் தான். ரட்சிக்கப்படும் சொன்னா இயேசு கிறிஸ்துவை தேவகுமார் என்று விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் அவர் என்னுடைய பாவத்திற்கு அடிக்கப்பட்டார், இரத்தந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று விசுவாசிக்கணும். நம்முடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்ட போது அவர் மன்னித்தார் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவை. இது விசுவாசம். விசுவாசம் வந்த பிறகு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு தான் சொன்னார். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஞானஸ்தானம் பெறும்போது உங்கள்கிட்ட 4 கேள்வி கேட்குறேன். நீங்கள் பதில் சொன்னோன்னு நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், தண்ணிக்குள்ளே முக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் உள்ள வச்சுருந்தா நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா பாவம் தான் மன்னிக்கப்பட்டுச்சுல்ல. ஆனால் ஏன் அவங்கள ரட்சித்தவர் சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார்? ஏன் சேர்த்தார் அப்படின்னா, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே தவிர சுபாவங்கள் உள்ள இருக்குது. சுபாவங்கள் நீக்கப்படுவதற்காகத்தான், சுபாவங்கள் நீக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே அவரை தரிசிப்பதற்காகத்தான் சபைக்குள்ளே கொண்டு வச்சார். சபைக்குள்ள ஒரு பாட்டு பாடணும், ஆராதிக்கணும், வசனம் சொல்லணும், நல்லா ஜாலியாக இருந்தோம், அதுக்கு வைக்கல. இங்கே வந்து நீங்கள் சபையில் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஆவியில் பலப்படணும். எப்படி? உங்கள் சுபாவம் மாறுதல் முக்கியம். சுபாவம் மாறாமல் நீங்கள் எத்தனை வருஷம் வந்துட்டு போனாலும் ரட்சிக்கப்படாத மாதிரியே இருப்பீங்க. ஆகையினால சுபாவம் மாற்றப்படுவதற்காகத்தான் சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கவனமாக கேட்டுங்க. சரி, இப்போ சபைக்கு வந்தாச்சு. இயேசு கிறிஸ்து வருவாரா? வருவார். எதுக்கு வர்றாரு? நீங்க தமக்காக காத்து கொண்டிருக்கோள்ள மீட்டு போக போறாருன்னு சொல்றீங்க. நல்லது, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. காத்து கொண்டிருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சு ஜீவனை கொடுத்தார் பாருங்க. வாசிங்க, எபேசியருக்கு நிறுவம் 5ஆம் அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ஒரு நிமிஷம். தாம் இயேசு கிறிஸ்து அதை, சபையை, முன்னால் நீங்க வாசித்தீங்கன்னா 25 இருக்கும் சபையை குறித்து. அதை, சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். எப்படி? வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். முழுக்கு ஞான ஸ்நானத்தினால என்ன பண்றார்? பரிசுத்தமாக்குறார், சுத்திகரிக்கிறார். சுத்திகரிச்சாச்சு, ஓகே. சுத்திகரித்து அப்புறம் என்ன சொல்றது? பரிசுத்தமாக்குறதுக்கு. தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிச்சாச்சு, அதோட விட்டுருக்கலாமே. அப்புறம் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். என்னவா வேதம் சொல்லுது? தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிச்சாச்சு, அப்புறம் பரிசுத்தமாக்குறதற்கும் கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம், மறுபடியும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை, எதை? சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? சபை கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்தி கொள்வதற்காக தான் தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த கரை என்பது உங்களுக்கு தெரியும், மாம்சத்தினால் கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து தருங்க. கரை என்பது தேவையற்ற அசுத்தமான கிரியைகளை காண்பிக்கும். அந்த கிரியைகள் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தும். நமக்கு கரை வரக்கூடாது, கரையே இருக்கக்கூடாது, சின்ன பிள்ளை கூட வரக்கூடாது, கரையும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அதுல என்ன எழுதிருக்கு பாருங்க, திரைன்னு இருக்குது. திரை, திரை என்ன? திரை அப்படின்னா நான் ஆங்கிலத்தில் போட சொல்றேன் பாருங்க. அது என்ன இருக்குன்னு பாருங்க. நாட் ஹேவிங் ஸ்பாட் ஆர் ரிங்கிள்னு இருக்கு. ரிங்கிள்னா சுருக்கம், ரிங்கிள்னா சுருக்கம்.
ஸ்பாட் ரைட்டு, ஸ்பாட்லெஸ், அசுத்தமான எந்த காரியம் அது என்ன ரிங்கிள்? ரிங்கிள்னா சுருக்கம். நீங்கள் சில வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே போன உடனே சந்தோஷமாக வாங்க வாங்க வாங்கன்னு வாங்க. சிலர் வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன அப்படின்வாங்க. ஏன்? அங்கே என்னமோ சம்திங் பிரச்சனை. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முகத்தை ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. புருஷ மனைக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும், அதை நம்மகிட்ட வெளிக்காட்ட முடியாது. வாங்க வாங்கன்னு வாங்க, கொஞ்ச நேரத்தில் முகம் மாறிடும். ஏன் இந்த சுருக்கம் வந்துச்சு? உள்ள சுருங்குறதுனால தான் முகம் சுருங்குது. உலகத்தில் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வசனம் சொல்லுங்க. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனசு மகிழ்ச்சியா இருந்தா முகம் மலர்ந்திருக்கும். மனசு சுருங்கி இருந்துச்சுன்னா, கவலைப்பட்டுருச்சுன்னா, வசனம் சொல்லுது, நல்லா கவனிச்சுங்க. கவலையினால் இருதயம் ஒடுங்கும்னு இருக்கு. கவலைப்படுறதுனால இருதயம் ஒடுங்குமா? ஹார்ட் அட்டாக் ஏன் வருது? மேக்சிமம் கவலைப்படுறதுனால தான் ஒடுங்குது. அதனால இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஒரு தடவை வந்துச்சுன்னா அப்படி கொஞ்சம் சுருங்கும், 2 தடவை வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுருங்கும், 3ஆவது தடவை மொத்தமா முடிஞ்சிடும். ஏதோ காட்ஸ் கிரேஸ் இருந்தா பிழைச்சுக்குவாங்க. அப்போ இருதயம் சுருங்கிறது எதுனால? கவலையினால. இப்போ ஆண்டோட வார்த்தை சொல்லுது, அந்த ரிங்கிள், சுருக்கம், கவலை. கவலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. கவலை இருக்கக்கூடாது. கவலை இல்லாத ஒரு மனுஷன் இருக்கானாங்க? கவலை இல்லாத மனுஷன் இருக்க முடியாது. கவலையை கொடுக்கிறது சாத்தான். நல்லா கவனிச்சுங்க, கவலையை கொடுக்கிறது சாத்தான். பிரச்சனையை அனுமதிக்கிறார் கர்த்தர். ஆனா வேதம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு பவுல்? சபைக்கு சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். அப்படியானால் வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? சபை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ரிங்கிள், சுருங்கி போகாம, கவலையினால வாடி போகாம, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இப்படி சொல்றேன், பொய் சொல்லக்கூடாது என்பது வேத வசனம். பொய் சொன்னா பாவமா? பாவம். ஏன் பாவம்ன்றீங்க? பொய் சொல்லக்கூடாது வசனம் சொல்லுது, அப்ப பொய் சொன்ன பாவம். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லு வேதம். சரி, துக்கத்தோடு இருந்தா அது பாவத்தில் போயிருங்க. எப்ப பார்த்தாலும் கவலை கவலை கவலை. இந்த கவலை கொடுத்து உங்களை துக்கத்தோடு வச்சுட்டான்னு வச்சுங்க, இயேசுவை சந்திக்க முடியாதுங்க. கவலையோடு இருக்கிறவங்க இயேசுவை தரிசிக்க முடியாது. நான் ஏற்கனவே 2 எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்கேன். விசேஷமாக மரியாள், மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறைக்கு பக்கத்துல நிக்கிறா. கல்லறை திறந்திருக்குது, இப்போ அழுதுகிட்டு இருக்கிறா. இயேசு பக்கத்தில் நிக்கிறார். அவர் கேட்கிறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு வேதம் சொல், அவள் அவரை திரும்பி பார்த்து, தோட்டக்காரரே என் இயேசுவை எங்கே வைத்தீர்? எங்க நிக்கிறது இயேசு, பார்க்கத்தான் செய்யறான் இயேசுவை. ஆனா இயேசு இயேசுவா தெரியல. அவளுக்கு யாரா தெரியாரு? தோட்டக்காரர் மாதிரி தெரியாரு. கவலை இருக்கும்போது இயேசு பக்கத்துல நின்னா கூட தெரியலங்க. அதுக்கப்புறம் அவளை ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே சந்தோஷப்பட்ட உடனே இயேசுவை பார்த்துட்டான். ஓகே, 2 சீஷைகள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போறாங்க. எம்மாவூருக்கு போற வழியில இந்த 2 சீஷைகளுக்கு நடுவுல 2 சீஷைகள் போறாங்க. நடுவுல இயேசு போறார். நடுவுல இயேசு போறார். நல்ல சரீரத்தோடு கூட போறார். அவர் இந்த ஆவியில போகல, சரீரத்தோடு போகிறார். சரீரத்தோடு போகும்போது அவர் என்ன கேட்கிறார் அந்த சீஷலை பார்த்து, நீங்க 2 பேரும் துக்க முகத்தோடு பேசிக்கொண்டு போகிறது என்ன? அப்ப என்னதான் நிலைமையில போறாங்க? பேசித்தான் போறாங்க.
இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுப்பிட்டார், எங்க போனாலும் தெரியலன்னு அந்த மேட்டர் தான் பேசிட்டு போறாங்க. ஆனா என்ன நிலைமையில பேசிட்டு போறாங்க? துக்க முகத்தோடு பேசிட்டு போறாங்க. சோ இந்த துக்கத்தோடு கூட இருக்கும்போது நடுவுல ஃபிகர், சரியான ரூபத்தில் இருக்கிறவர், அவர் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பேசிட்டு வர்றாரு. எம்மா ஊருக்கும் வந்தாச்சு, வீட்டுக்குள்ளேயும் போயாச்சு. அப்புறம் புசிக்க ஆரம்பிச்ச உடனே தான் இயேசு பிட்டு கொடுத்தார். உடனே ஆகா, நம்மால தவிர வேற இருக்க முடியாதுன்னு சந்தோஷப்பட்ட உடனே தான் இயேசு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். சப்போஸ் திடீர்னு வந்துட்டாரு ஆண்டவர், கவலைப்பட்டு இருந்தா போக முடியுமா? சான்ஸே இல்லையே. இவ்வளவு நாளும் காத்திருந்து கடைசி நேரத்தில் புருஷன் மனைவி சண்டை, மாமியார் மருமக சண்டை, அதுல கவலையில் அப்படின்னு கவலை இருந்தா, திடீர்னு அந்த நாள்ல இயேசு வந்துட்டாருன்னா என்ன நடக்கும்? அதனாலதான் வேதம் சொல்றது, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்றேன். அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் விரும்புறது கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். இப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக உபத்திரங்கள் வழியாக தான் பரலோகம் போகணும். உபத்திரவத்தின் மத்தியிலும் சந்தோஷமா இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி ஸ்தோத்திரம் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுது. அதோடு மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க அப்படின்னா என்ன? நமக்கு சந்தோஷம் வந்தா தேவனை ஸ்தோத்திரிப்போம், கஷ்டம் வந்தா அதுல தேவனை ஸ்தோத்திரிப்போம் இல்லையே. ஆனா வேதம் என்ன சொல்லுது? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். அந்த கஷ்டத்தை அனுமதித்தது கர்த்தர் நன்மைக்கு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. கஷ்டம் வந்தோடனே, பிரச்சனை வந்தோடனே, வியாதி வந்தோடனே, வேதனை வந்தோடனே, குடும்ப தொல்லை வந்தோடனே, ஐயோ இப்படி வந்துருச்சுது, இப்படி ஆயிடுச்சுதேன்னு சொல்லி துக்கத்தை சுமக்கிறாங்களே தவிர அவரை தேவனை ஸ்தோத்தரிக்க முடியல. எல்லாவற்றையும் ஸ்தோத்தரிக்கணும். சந்தோஷத்துல தான் ஸ்தோத்தரிக்கணும் பைபிள் இருக்கு இல்ல. எப்பெல்லாம் ஸ்தோத்தரிக்கணும்? எல்லாவற்றையும் ஸ்தோத்தரிக்கணும். அப்போ ஆசீர்வாதமா இருந்தா ஸ்தோத்தரிக்கணும், சுகமா இருந்தா ஸ்தோத்தரிக்கணும், கஷ்டமா இருந்தா ஸ்தோத்தரிக்கணும், நஷ்டமா இருந்தா ஸ்தோத்தரிக்கணுமா வேண்டாமா? பிரச்சனை இருந்தா ஸ்தோத்தரிக்கணுமா? ஸ்தோத்தரிக்கணும். சரியா? இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். சங்கீதக்காரன் சொல்றான், 50ஆம் சங்கீதம் 23ஆம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்பா. அப்போ நீங்க கஷ்டத்தின் மத்தியிலோ இல்ல ஆசீர்வாதத்தின் மத்தியிலோ தேவனை ஸ்தோத்தரிப்பீர்களானால் யார் மகிமைப்படுறது? தேவன் மகிமைப்படுகிறார். கவனமா கட்டுங்க. இப்ப சாத்தானுக்கு என்ன தெரியுமா? தேவன் மகிமைப்படக்கூடாது, தேவன் வேதனைப்படணும். நீங்க தேவனை ஸ்தோத்தரிச்சீங்கன்னா தேவன் மகிமைப்படுறாரு, முறுமுறுத்தீங்கன்னா. இதுதான் கொஞ்சம் தெளிவா சொல்ல விரும்புறேன், வாஞ்சித்து சொல்ல விரும்புறேன். கவனமா கேட்டுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி ஸ்தோத்திரம் செய்வதனால என்ன நடக்குது? தேவன் மகிமைப்படுகிறார், சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த நேரத்தில் ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்றீங்க, ரைட், தேவனுக்கு மகிமை உண்டாய். இப்ப கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, வியாதி வந்துச்சு, தொல்லை வந்துச்சு, பக்கத்து வீட்டார பிரச்சனை வந்துச்சு, புருஷனால பிரச்சனை வந்துச்சு, சமாதானம் இல்லை. இப்ப ஸ்தோத்திரம் சொல்வீங்களா? இப்ப உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனாலதான் அவன் என்ன பண்றான்? அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதபடிக்கு முறுமுறுக்கவோ வேதனைப்படுத்தவோ நினைக்கிறான். ஆண்டவரே, அருமையானவர்களே, அப்படி அல்ல. நம் எந்த சூழ்நிலையும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவளா இருக்கணும். ஏன்?
நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவதனால தேவன் மகிமைப்படுக. அதை புரிஞ்சுங்க. கடைசியில் அந்த மகிமையினுடைய முடிவை உங்களுக்கு சொல்றேன், சரியா? அப்போ நமக்கு என்ன வந்தாலும் சூழல் வந்தாலும் தேவனை ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரைட். சங்கீதக்காரன் இன்னொரு சம்பவத்தை சொல்றான் பாருங்க. 69ஆம் சங்கீதம் 30ஆவது வசனம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். என்ன சொல்றாரு பாருங்க. இதை ஆங்கிலத்திலும் போட சொல்றேன். தேவனுடைய நாமத்தை துதித்து, பாட்டினால் துதித்து, அதாவது தேவனுடைய நாமத்தை துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும். இது என்னங்க? அது தேவனுடைய நாமத்தை துதித்து அப்புறம் அவரை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துவார். அப்ப தேவனுடைய நாமத்தை துதிக்கிறது என்ன? வேதம் சொல்லுது பாருங்க, ஐ வில் பிரைஸ் தி நேம் ஆஃப் காட். அப்படின்னா தேவனுடைய நாமத்தை துதிக்கணும், உயர்த்தணும். தேவனை பிரைஸ் பண்றதுதான் துதிக்கிறது. அடுத்தது நல்ல கவனிங்க, மேக்னிஃபை ஹிம் வித் தேங்க்ஸ்கிவிங். ரெண்டுக்கு வித்தியாசம். இப்போ பிரைஸ் பண்றதுக்கும் தேங்க்ஸ் கிவிங்க்கும் வித்தியாசம். பிரைஸ் பண்றதுன்னா என்ன? ஆண்டவரை பிரைஸ் பண்றதுன்னா ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி உயர்த்துறது. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி உயர்த்துறதான் பிரைஸ் பண்றது. நீங்க ஆண்டவர் நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? ஒழுங்கா சொல்லுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில வந்திருக்கிறோம். ஆண்டவரை இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை செய்யுங்க. இப்படித்தான் நம்ம ஜெபத்தை சொல்லுவோம். ஏன்? அவருடைய நாமத்தை கொஞ்சம் சொல்லி மகிமைப்படுத்த கூடாதா? எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் அவருடைய பேர்? அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் பிரைசிங். பிரைசிங் வேற, தேங்க்ஸ் கிவிங் வேற. இப்போ பிரைஸ் பண்ண ஒருத்தர் எனக்கு பணம் கொடுக்கிறாரு, ஐயா நீங்க ரொம்ப நல்லவர் ஐயா, எல்லாருக்கும் உதவி செய்யறவர் ஐயா, உங்க மனம் தங்கமான மனம் ஐயா. இது அவரை பிரைஸ் பண்றது, இது அவரை பிரைஸ் பண்றது. இப்ப அவர் பணம் கொடுக்கிறாரு எனக்கு, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இது நன்றி செலுத்துறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் கவனிச்சுங்க. பிரைஸ் பண்றதுக்கும் நன்றி சொல்றதுக்கும் வித்தியாசம். நம்ம தேவனை பிரைஸ் பண்ணவும் செய்யணும், அதாவது துதிக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் நன்றியும் சொல்லணும், நன்றியும் சொல்லணும். வெறுமனே நன்றி மட்டும் சொல்றது மட்டும் இல்ல, பிரைஸ் பண்ணணும். பிரைஸ் பண்றது மட்டும் இல்ல, நன்றியும் சொல்லணும். ஆண்டவருடைய நாமத்தை என்னைக்கா சொல்லி எவ்வளவோ நேரம் ஸ்தோத்திரிச்சிருப்பீங்களா? ஆண்டவர் நாமத்தை சொல்லி, நாமங்கிறது அவருடைய பேரு, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிச்சிருப்பீங்களா? என்னைக்காவது இல்ல எடுத்த உடனே நீங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுவீங்களா? அவருக்கு தான் கொஞ்சம் புகழ்றது தானே, நீங்க கொஞ்சம் புகழ வேண்டியதானே. ஆண்டவரே நீ நல்லவருப்பா, நீ வல்லவர் ஆண்டவரே. சரி, இப்போ நான் ஒன்று செய்கிறேன், கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண்ணை மூடிட்டு அவரை துதிங்க பார்ப்போமே. எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். அவர் நாமத்தை சொல்லி துதிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்ல. அவர் நாமம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சும் அதை சொல்லி துதிங்க பார்ப்போம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அன்புள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், தயவுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சாந்தம் உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மனத்தாழ்மை உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நீடிய பொறுமை உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், தேங்குக்கு மனஸ்தாப்படுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னதமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம், பள்ளத்தாக்கின் லீலியே ஸ்தோத்திரிக்கிறோம், 1000 பேர்களும் 10000 பேர்களும் சிறந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வெரி குட், ரொம்ப நன்றி. நீங்க சிலர் வாயை திறந்து சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் தேவனை புகழ்ந்து தேவனை ஸ்தோத்திரிக்கணும், தேவனை ஸ்தோத்திரி. இதுக்கு தான் சாம்சன் மூப்பரோ இல்ல நடத்துற மோசஸோ இங்க வந்து காலையில் ஆராதனைக்கு முன்னால கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம் சொல்லி நம்ம தேவனுடைய நாமத்தை சொல்லி 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 உயர்த்துவாங்க. ஆனா அந்த நேரத்தில் தான் நம்ம ஒருத்தர் வர்றதில்லை. சும்மானாலும் அவர் வருவாரு, நான் காத்திருக்கிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்தணுமா? எப்படி? எல்லாவற்றிலேயும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய
சித்தமாய் இருக்கிறது. சித்தமாய். அப்போ உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் நன்மைக்கு தான். என்ன சொல்றீங்க? ஆமென். எது நடந்தாலும் நன்மைக்கு. இப்போ உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கா? கஷ்டத்தோடு இருக்கீங்களா? வியாதியோடு இருக்கீங்களா? கண்ணை மூடி இப்போ சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் அனுமதித்த வியாதிக்கா, கஷ்டத்துக்கா, பிரச்சனைக்கா, வேதனைக்கா ஸ்தோத்திரம் 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 சொல்லுமா? மனசார சொல்ல முடியுமா பாருங்க. மனசார சொல்ல முடியுமா? பாஸ்டர் சொன்னீங்க அதனால சொன்னேன் பாஸ்டர், அது வேஸ்ட். அப்படின்னா வேஸ்ட். ஏன்னா தேவன் அனுமதிக்காம ஒண்ணுமே நமக்கு வர போறது இல்லை. தேவன் அனுமதிச்சாலும் எல்லாம். ஆமென். ஆகையினால்தான் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வர்றார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 முதல் 5. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். என்ன சொல்லுது பாருங்க. சகோதரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும். பிதாக்கள்லாம் யார சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுது. மோசேயினால் அழைத்து வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுது. பிதாக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். ஓகே, சொல்லிட்டு அது என்ன அர்த்தம்னு அப்புறம் பார்ப்போம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மேகத்தினாலும் சமுத்திரம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. அதைத்தான் பண்ண அவசரம் சொல்லுது. அப்போ மேகங்கிறது பரிசுத்த ஆவியானவர். இப்போ சமுத்திரங்கிறது தண்ணி. தண்ணியிலையும் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. சரிதானா? ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட கூட்டம், பரிசுத்தாய் பெற்ற கூட்டம். அதோடு மாத்திரமல்ல, என்ன சொல்லுது பாருங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். என்னவா? எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்போ ஞான கன்மலையின் போஜனத்தை புசித்தார்கள், ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார். அப்படின்னா தன்னு கம்மினின்னு எடுத்திருக்காங்க. அந்த கன்மலை கிறிஸ்து. இவங்க யாரு? நம்ம விசுவாசிகள், ஆதி பிதாக்கள். அவங்க இந்த அனுபவத்தில் உள்ளவங்க. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானத்துக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க, கம்மினி எடுத்திருக்காங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துக்கு கம்மினி எடுத்துறீங்களா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனம். அப்படி இருந்தும், எப்படி இருந்தும், அப்படி இருந்தும், எப்படி இருந்தும் எகிப்தை விட்டு வந்தாங்க, மனம் திரும்பினாங்க, சமுத்திரத்துல ஞானஸ்நானம் பெற்றாங்க, மேகத்தினால் பரிசுத்தாய் பெற்றாங்க, அப்புறம் கம்மினி எடுத்தாங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஐயோ ஐயோ ஐயோ. எங்க அப்படி இருந்தும் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. வனாந்தரத்திலே அவர்களை அழித்து விட்டார். ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் பெற்றவங்க தான், பரிசுத்தாய் பெற்றவங்க தான், கம்மினி எடுத்தவங்க தான். அப்படிப்பட்டவளா இருந்தும் அவங்களை அழிச்சுட்டார். சவரனே சௌரியே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, ஞானஸ்நானத்திற்க, பரிசுத்தாய் பெற்று கம்மினி எடுக்கிற, கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. இடையில அழிக்கிறது அவருக்கு சாதாரண விஷயம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானத்திற்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேங்கிறதுக்காக நீ எதையும் செய்ய முடியாது. அவங்க ஏன் அழிக்கப்பட்டார்கள்ங்கிறது ஒரு பட்டியலே இருக்கு. நான் இப்ப அந்த பட்டியல் முழுசும் சொல்ல வரல, குறிப்பிட்டதை மட்டும் சொல்ல விரும்புறேன். குறிப்பிட்டது மட்டும் சொல்ல வரேன். வாசிங்க. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு உரியதை மட்டும் சொல்றேன். நிறைய காரியங்களுக்கு அழிக்கப்பட்டார்கள். இப்ப 10வது வசனத்தை வாசிங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்றத நல்ல கவனிங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? என்னங்க பாவம் செஞ்சுட்டாங்க? என்ன பாவம் செஞ்சுட்டாங்க? வேற ஒண்ணும் செய்யலையே, முறுமுறுத்துட்டாங்க. இவர் இப்ப தண்ணி தரல, தண்ணி இல்லை. மோசே இப்படி நடத்த பாருங்க. முறுமுறுக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. முறுமுறுத்ததுனால அழிச்சிட்டாரு.
இயேசுவை நானோ நீங்களோ என்ன செஞ்சாலும் கொடுத்தாலும் வந்தாலும் அவரை துதிக்கணுமே தவிர முறுமுறுக்க கூடாது. உங்க வீட்டுல நல்லது நடந்துச்சுன்னா துதிக்கிறீங்க குதிக்கிறீங்க துதிக்கிறீங்க குதிக்கிறீங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே உடனே முறுமுறுக்கிறது. என்ன இப்படி எல்லாம் நடத்துறாரு? இங்க நல்லா இருக்குது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் கஷ்டங்கள் அனுமதிக்கிறார். ஏன்னா உபத்திரம் இல்லாம எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அப்ப பாடுகள் வரத்தான் செய்யும். பாடுகள் வரும்போது எப்படி இருக்கும்? நம்ம ஆக்ஷன் எப்படி இருக்குது? இதுல ரியாக்ஷன் என்ன ஆகுது? உடனே என்னத்துக்கு சொன்னார். இப்ப பாருங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்று கம்மின் எடுத்தவங்க ஜஸ்ட் முறுமுறுத்ததுனால அழிச்சிட்டாருங்க, அழிச்சிட்டாரு. சௌரியே கேட்டுக்கோ, உன் வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வேதனைகள் வரலாம், சொல்ல மாட்டேன் இல்லைன்னு. கண்ணீர் வரலாம், வியாதி வரலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில நீ முறுமுறுக்க முடியாது. ஏன்? எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டியவங்க. ஆமென். அப்படி நீ செய்தால் எப்படிப்பட்டது தெரியுமா? கர்த்தரை மகிமைப்படுத்துறன்னு அர்த்தம். நீ முறுமுறுத்தான் அவரை வேதனைப்படுத்துறன்னு அர்த்தம். அவரை வேதனைப்படுத்துறன்னு அர்த்தம். நீங்க கஷ்டம் இல்லாம, பிரச்சனை இல்லாம, வேதனை இல்லாம பரலோகம் போகவே முடியாது. இதுக்கு மத்தியில தான் நம்ம அவருக்கு பின்னால போய் ஆகணும். ஆகினால அது வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே முறுமுறுக்காத, அழிச்சார். ஏன்னு சொல்லுங்க. இப்ப அடுத்த 2 வசனத்தை வாசிக்கிட்டு 11, 12 வாசிக்கிறேன். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம் 10ஆம் வசனத்துக்கு முன்னால் இருக்கு. அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு இருக்கு. அதெல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு ஆவியானவர். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக, அப்படின்னா மாடலாக எழுதி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப நமக்கு இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? அப்படிலாம் செஞ்சு அழிஞ்சு போயிட்டாங்க, நீங்க அழிஞ்சிடாதீங்க அப்படின்னு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எதனால அழிஞ்சாங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. 6ஆம் வசனத்துல 10 வரைக்கும் இருக்கு. முறுமுறுத்தார்கள். அழிச்சாரா? அழிச்சாரா? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ தேவன் மகிமைப்படுவார். முறுமுறுத்தா, அதனால அழிச்சாருங்க, அதனால அழிச்சார். இன்னைக்கு எனக்கு இது கிடைக்கல, உடனே முறுமுறுக்கிறது. எனக்கு கொடுக்கல, முறுக்கிறது. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, உடனே என்ன மாதிரி நமக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திச்சுட்டாருன்னா, தோத்திராண்டோரே 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 தோத்திராண்டோரே. தேவை சந்திக்கப்படல, மாறா நடந்து போச்சு. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்படிலாம் என்னத்தை கொடுத்த நான் எவ்வளவு நாளா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்படி பண்ணிட்டேன். முறுமுறுக்காத, முறுமுறுக்காக. ஏன் இதை உனக்கு எழுதி வச்சுக்கா தெரியுமா? முடிவு காலத்தில் இருக்கிற உனக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதியிருக்கிறார். நீ முறுமுறுக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லுது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்போ கர்த்தருக்குள் நிலை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவனை விழ தள்ளுகிற காரியங்கள் உண்டு. அதுல ஒண்ணு என்ன? முறுமுறுப்பு. நிக்கிறேன்னு சொல்ற, ஆண்டவருக்கா நிக்கிறேன், முறுமுறுத்த விழுந்துருவ. ஜாக்கிரதை. முறுமுறுக்காது, முறுமுறுக்காது. முறுமுறுக்கும் போது ஆண்டவர் வேதனைப்படுறாரு பாருங்க. என்ன மாதிரி வேதனைப்படுறாரு? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், மல்கியா 3ஆவது அதிகாரம் 13, 14, 15. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பேசுற பேச்செல்லாம் கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. நம்ம பேசுற பேச்செல்லாம் கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரதை கவனித்து கேட்பார்கள். கேட்கிறாரு. இப்ப சொல்ற, நீங்க பேசின பேச்செல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்றாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். சொல்றதுன்னு சொல்லிவிட்டாங்க. பேசுறது பேசிட்டு என்ன சொல்றாங்க?
நீங்க எனக்கு ரொம்ப பேசின பேச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னத்தை பேசிட்டேன்? அப்படி உங்களுக்கு ரொம்ப என்னத்தை பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இத மாதிரிதான் சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பேசணும்ன்றீங்கல்ல, என்ன பேசணும்னு சொல்றீங்கல்ல. என் காதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பேசின பேச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னத்தை பேசிட்டோன்றீங்கல்ல, நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லட்டுமா? தேவனை சேவிப்பது விருதா, வேஸ்ட். அவரை சேவிச்சு என்னத்தை கண்டேன்? அவெல்லாம் நல்லா இருக்கிறான், இவெல்லாம் நல்லா இருக்கிறான், எவனோ நல்லா இருக்கிறான், நான் நிறைய கஷ்டப்படுறேன். அவரை சேவிச்சு என்னத்தை கண்டேன்? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? வசனத்தை கீழ்படுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனங்க? எனக்கு கஷ்டம் தானே வருது. அவன் நல்லா இருக்கானே, அவெல்லாம் நல்லா இருக்கானே அப்படி சொல்லிட்டு, இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். சொல்லுகிறீர்கள். இதைத்தான் ஜனங்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க பேசுறது என் காது கஷ்டமா இருக்கு. தீமை செய்யறவெல்லாம் நல்லா இருக்கானே, தேவனை பரீட்சை பார்க்கிறவெல்லாம் நல்லா இருக்கானே, நான் தானப்பா கஷ்டப்படுறேன், நான் தானே. எத்தனை தடவை சொன்னேன், எத்தனை தடவை வாயினால அறிக்கை பண்ண. இப்படி நான் ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கெல்லாம் போறேன், ஜெபம் பண்றேன், காணி கொடுக்குறேன், எனக்கு தாங்க கஷ்டம் வருது. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறா, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் வரமாட்டேங்குதுங்க. அவர் சேவிச்சு என்னத்தை கண்டேன் சொல்லாத. அது என் காதுக்கு கஷ்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. யாராவது சொல்றீங்களான்னு பாருங்க, யாராவது சொல்றீங்களான்னு பாருங்க. முறுமுறுக்காத. தேவன் உனக்கு செய்கிற எல்லாமே நன்மைக்கு. ஆமென். என்னைக்கும் தீமை செய்ய மாட்டாருங்க. ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவரிடத்துல தீமை வராது. இப்போ ஏன் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்ல பார்க்கிறேன். என் குடும்பத்துல ஏன் இப்படி நடந்துச்சு, என் சரீரத்துல ஏன் இப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சு, என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போறீங்க, சோர்ந்து போறீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கிறது நன்மைக்கு. ஆமென். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 26 28 வரைக்கும். அந்தபடியே ஆவியானவரோ நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இப்ப ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சரியா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன சொல்றாரா? இப்போ நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கபடினால் ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சோடு வேண்டுதல் செய்கிறார். நமக்கு என்ன எப்படி வேண்டணும், இது கிடைக்கணும் கொள்ளணும், இதுதான் நமக்கு தெரியும். எப்படி வேண்டணும்னு தெரியாது. ஆனா ஆவியானவர் என்ன பண்றாரா? நம்மை குறித்து நல்ல அறிஞ்சவரு, பிதாவின் சித்தம் தெரிஞ்சவரு, அவரு வாக்கு கடங்காத பெருமிச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்றார். நம்ம செய்யறது எப்படி இருக்கும்? சும்மா உதாரணம் சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு 10,000 ரூபாயில ஒரு வேலை இருக்கு. வேலையில் இருந்தவன் நல்லா பைபிள் படிக்கிறான், ஜெபம் பண்றான், சர்ச்சுக்கு வர்றான், சர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் கலந்துக்கிறான், கர்த்தருடைய ஊழியங்கள்ல உற்சாகமா இருக்கிறான், இப்படி இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா அவனுடைய குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி 35,000 ரூபாய் ஒரு வேலை இருக்கு. இப்ப என்ன செய்வான்? அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவானா? அப்ளை பண்ணுவான். சரி, அப்ளை பண்றான். இப்போ அப்ளை பண்ணிட்டு, ஆண்டவரே என் குவாலிபிகேஷனுக்கு சரியான வேலை கிடைச்சிருக்கு, ஆண்டவரே 30,000 ரூபாய் கொடுத்தா நான் 3,500 ரூபாய் கொடுப்பேன், ஆண்டவரே இன்னும் நான் தேவனுக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். நல்லா ஜெபம் பண்ணுவான். இப்ப ஆவியானவர் தேவ சித்தத்தை அறிஞ்சவர். இவனுக்கு இந்த 30,000 ரூபாய் வேலை கொடுத்தா, ஆண்டவரே ஓட்டி டியூட்டி டியூட்டி ஓட்டின்னு சொல்லி
சர்ச்சுக்கு வர மாட்டான். நைட் ஷிப்ட்னு பகல்ல தூங்குவான், பகல் ஷிப்ட்னு நைட் தூங்குவான். பைபிள் காரியத்தில் ஈடுபட மாட்டான், சர்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுபட மாட்டான். வேண்டாண்டவரே அவனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு யார் ஜெபம் பண்றா? ஆவியானவர். இப்போ இவன் செய்யற ஜெபத்தை கேட்பாரா, ஆவியான சொன்னது கேட்பாரா? இப்ப ஆவியான சொன்னது கேட்டாரு. கேட்ட உடனே இவனுக்கு வேலை கிடைக்கல. என்ன ஆவான்றீங்க? அவனை விட குவாலிபிகேஷன் கம்மியா இருக்கிறவன் ஒருத்தன் இந்த வேலையை எடுத்துட்டான், அவனுக்கு வந்துருச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ஆண்டவர், அவன் என்ன விட குவாலிபிகேஷன் கம்மி, அவன் ரட்சிக்கப்படல, அவனுக்கு கொடுத்துறீங்க, எனக்கு ஏன் தரல? இனிமே நான் சர்ச்சுக்கே வரல. போ. இது என்னடா இது? நீ எப்படி இருக்கு பார்க்கத்தான்பா கத்தர் அனுமதிச்சாரு. தேவ ஆவியானவர் தேவ சித்தப்படி ஜெபம் பண்றாரு. உனக்கு வேண்டாம்னா வேண்டாம் சொல்லு. நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன், அது எனக்கு நான் கேள்விப்பட்ட சம்பவம், ஆகிலும் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு ஊர்ல ஒரு 7 விதவை இருந்தாங்களாம். அவங்க நல்ல விசுவாசி. அந்த விசுவாசியினுடைய பையனும் நல்ல விசுவாசி, நல்லா படிச்சவன். அவன் மெரிட்ல பாஸ் பண்ணிட்டான். மெரிட்ல பாஸ் பண்ணோன்னு வெளிநாட்டுக்கு போறதுக்கு அப்ளை பண்றான். அப்ப அவன் நண்பன், கூட இருந்த நண்பன், அவிசுவாசி நண்பன், இந்து நண்பன் சொல்றான், எப்பா இப்படி அப்ளை பண்றதுக்கு வந்திருக்குது, ரெக்ரூட்மெண்ட்ல வந்திருக்குது, நானும் அப்ளை பண்றேன், நீ அப்ளை பண்ணா கிடைக்கட்டும் அப்படின்றான். 2 பேருமே அப்ளை பண்றாங்க. இவன் கிறிஸ்டியன் விசுவாசி, என்ன அவன் மெரிட்ல நல்ல மார்க் எடுத்திருக்கான். 2 பேரும் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணா நண்பனுக்கு கிடைச்சிச்சு வேலை. அவங்க 2 பேரும் அப்ளை பண்றாங்க. இவன் மெரிட்ல நல்ல மார்க் எடுத்து இருக்கிறான், ஆனா அவனுக்கு கிடைக்கல. அதுக்கு மாறாக நண்பனுக்கு கிடைச்சிருச்சு. எப்படி இருக்கும்? இப்போ உங்க நிலைமை இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த கிறிஸ்டியன் விசுவாசி, எனக்கு இயேசு வேண்டாம், ஒருத்தர் வேண்டாம், பைபிள் வேண்டாம், சர்ச் வேண்டாம், எனக்கு இயேசுவே வேண்டாம்னு அவங்க அம்மாட்ட ரொம்ப தொல்லை கொடுத்து, இனிமே இயேசுவை நான் பின்பற்ற மாட்டேன், எனக்கு இயேசு தேவையில்லை அப்படின்றான். தேவையில்லைன்றான். நான் மெரிட்ல நல்ல முறையை மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன், நான் ஒரு விசுவாசி, நான் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு கிடைக்கல. அவன் என்ன விட லோ குவாலிபிகேஷன், அப்படி இருந்தாலும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள், எனக்கு ஏன் கொடுக்கல? எனக்கு ஏன் கொடுக்கல? அதனால எனக்கு இயேசு வேண்டாம், வேதம் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், நின்னுட்டான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க நல்ல விசுவாசி, அப்பா அப்படி செய்யாதப்பா, அப்படி சொல்லாத, ஆண்டவர் நமக்கு செஞ்ச எல்லா நன்மைக்கு தான் செய்வாரு, இதை விட நல்ல வேலை கூட கொடுப்பாருடா, நீ அதுக்காக ஆண்டவரே விட்டுறிய? இல்ல முடியாது, என்னால முடியாது, நான் இயேசுவை கும்பிட மாட்டேன்னு அப்படின்னுட்டான். நடந்தது, இந்த நண்பன் வெளிநாடு போகணும். வெளிநாடு போற நாள்ல என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு போறான். ஃப்ரெண்டுக்கு நிம்மதி இல்லை, சொல்லிட்டு போறான். நடுவான்ல பிளைட் வெடிச்சு எரிஞ்சு எல்லாரும் சாம்பல் ஆயிட்டாங்க. எல்லாரும் சாம்பல் ஆயிட்டாங்க. இப்ப ஊருக்கு செய்தி வருது, போன பையன் பிளைட்ல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். இந்த விசுவாசியினுடைய அம்மா சொல்றாங்க, டேய் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருந்தா நீ இந்த பிளைட்ல போயிருக்கணும், நீ இந்த பிளைட்ல போயிருந்தால் உன் கதை இதே கதை, நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கணும். ஆனா ஆண்டவர் உன்னை எவ்வளவா நேசிச்சார், எவ்வளவா நேசிச்சார், உனக்கு அந்த வேலையை கொடுக்காம தடை பண்ணது நல்லது தானாடா? ஆமாம்மா நல்லதுக்கு தான், நான் தான் தெரியாம பண்ணிட்டேம்மா, நான் தான் தெரியாம முறுமுறுத்துட்டேன், ஆண்டவரை நீ மன்னிக்கட்டுன்னு சொல்லி மறுபடியும் அவன் தன்னை ரிவைவ் பண்ணி சபைக்கு போக கொள்ள இருந்தான். திடீர்னு சொல்லி ஒரு நாள் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணானோ அந்த கம்பெனில இருந்து இவனுக்கு ஆர்டர் வருது. ஆர்டர் வருது, எப்பா நீ புறப்பட்டு வேலைக்கு வான்னு சொல்லி. இவனுக்கு ஆச்சரியம், என்னடா ஒரு நாள் வேலை தரமாட்டேன்ட்டானுங்க, இப்ப வேலை கொடுக்குறேன். முதல்ல கொடுத்திருந்தா இவன் கதை காலி, இப்ப கொஞ்சம் பிந்தி கொடுக்குறேன், அவ்வளவுதான். பிந்தி கொடுத்த உடனே நேர போனா வேலையில சேர்ந்தான், அவங்க அம்மாவே ஆதரிச்சான், ஆண்டவருக்கு பிரியமா இருந்துட்டான். எல்லாம் நன்மைக்கு தானே. நம்ம நினைச்ச காரியம் நடக்கலன்னு நம்ம புத்தி என்ன ஆகுது? ஏன் இப்படி பண்ற, அவெல்லாம் நல்லா இருக்கான், இவெல்லாம் நல்லா இருக்கான், சொல்லாத, முறுமுறுக்காத. முறுமுறுத்தனால அழிச்சா இருக்காச்ச, முறுமுறுக்காத.
வேதம் என்ன சொல்லுது? அந்தபடியே ஆவியானவர் நமக்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஓகே, இப்ப ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துல இப்ப ஆவியானவர் ஜெபத்தை கேட்கிறார். இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. 27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப தேவ சித்தம் என்னை குறித்து தேவனுக்கு தான் தெரியும். அதே காரியம் ஆவியானவருக்கு தெரியுது. அப்படி ஆவியானவருக்கு தெரியும்படினால அவருடைய சித்தப்படி அவர் ஜெபம் பண்றார். அப்போ ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். ஓகே, இப்போ ஆவியானவர் அறிவார் சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவங்க தானே? நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறீங்களா? 2 பாயிண்ட் இருக்கு. அதுல 2 பாயிண்ட் இருக்கு. தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கணும், தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்களா இருக்கணும். தேவனால் அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தானே? ஆமென். குடும்பத்துல பிரச்சனை வருது, நன்மைக்கா? பணத்துல பிரச்சனை வருது, நன்மைக்கா? ஆமென். என்ன புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, என்னது? நன்மைக்கா? எல்லாமே நன்மைக்கு. ஆமென். சாத்தான் இந்த மாதிரிலாம் கொண்டு வருவான், எல்லாம் நன்மைக்கு. ஆமென். இப்போ உபாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். போதும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. எப்போ? பின்னாட்களில். உனக்கு பின்னாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு. இப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? உன்னை சிறுமைப்படுத்தினேன், ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டேன், உன்னை சிறுமைப்படுத்தினேன். நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க, எனக்கு ஏன் இந்த சிறுமை, எனக்கு ஏங்க இந்த வாழ்க்கை, இப்படி சிரமப்படுற அளவுக்கு ஏன் வாழ்க்கை? பின்னால் நன்மை செய்ய போறாரு, நல்லா நினைச்சுக்கோ. இப்போ சிறுமைப்படுத்துறார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது சோதிக்கிறார், நீ எப்படித்தான் இருப்ப. இந்த சிறுமைப்படுத்தும் போது, உன்னை இப்படிலாம் சோதிக்கும் போது உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கத்தான். சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திரங்கள் வழியாய் உன்னை அழைத்து வந்தவர். இப்போ எந்த வழியை அழைச்சு வந்திருக்காரு பாருங்க. 1 சிறுமப்படுத்திருக்காரு, 2 சோதிச்சிருக்கிறார், 3 கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நடுவில் கொண்டு வந்திருக்கிறார், 4 தேள்களுக்கு மத்தியில. என்னடா இப்படிதான் பிரச்சனை வந்துச்சு, அதுக்குள்ள இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சோதிக்கும்னால அடுத்தது கொள்ளிவாய் சர்ப்பம். இந்த மாதிரி வேதனைப்பா, இப்படி ஒரு வேதனைக்கு மத்தியில கடந்து போறேன்னு சொல்லிட்டு அது வெளியே வரும்னால தேளு பிரச்சனை. அது பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா தண்ணீரே இல்லை, வறட்சியான வனாந்தரமா. என்ன வாழ்க்கை! இப்போ மாத்தி 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 பிரச்சனை வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி இந்த என்ன பண்ணுவாங்க, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விலகுவாங்க. ஆனா எதுக்காக இதை கர்த்தர் அனுமதிச்சாரா? பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இப்படி அனுமதிச்சேன். வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கியா சௌரனே, சௌரிய பிரச்சனையோடு இருக்கியா? வாழ்க்கையில பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யறதற்காக தான் இதெல்லாம் மத்தியில நீ அழைச்சு போறாரு. உன்னை அழைச்சு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவெல்லாம் நல்லா இருக்கானே, இவெல்லாம் நல்லா இருக்கானே, நான் தானே இப்படி இருக்கேன்னு சொல்லாத. உன் பின்னாட்கள் உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் கர்த்தர் அழைச்சு போறார். ஆமென், ஹல்லேலூயா.
உன் வேதனையை பார்த்து, உன் சூழ்நிலையை பார்த்து, உன் சோதனையை பார்த்து சோர்ந்து போகாத. ஏன்னா நீ அழைக்கப்பட்டவன், தேவனிடத்தில் அன்பு கூறுறவன். ஆமென். அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுறபடினாலே தேவன் இவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதோடு மாத்திரம் நல்லா கவனிச்சீங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 10 வாதைகளை எகிப்தியர் கொடுத்து மீட்டு வர்றாரு. அவங்க இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. மோசையினால வழி நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி செங்கடல் வந்துருச்சு. மாட்டிட்டமேன்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? மோசை பார்த்து அழுறாங்க. மோசே, அங்க கல்றை இல்லைன்னா எங்களை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து சாவடிக்க வந்த அப்படின்னு சொன்ன மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில என்ன இருக்கு? கோல் நீட்னா செங்கடல் புரிஞ்சிச்சு. இவங்க போயிட்டாங்க. என்ன செய்து பாருங்க, யாத்திராகமம் 14:9-12 வரைக்கும். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் பார்வோனுடைய சேனை, பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனையோடும் அவர்களை தொடர்ந்தார்கள். பின்னால தொடர்றாங்க. ஆனா நடக்கல பாருங்க. சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பக்கத்துல வர்றாங்க. வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது, அப்ப பார்வோனும் எதுக்கு வந்திருக்கிறான்? யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஐயோ, இப்போதான் நமக்கு வெளியே கொண்டு வரான்னு சொல்லி பார்த்தா அதை பார்த்துட்டு பயப்படுறாரு. பார்வோனை பார்க்கிறாரு, ரதங்களை பார்க்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து ஐயோ ஆண்டவரே நாங்க இப்படி மாட்டிட்டோமேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நடக்கிறத பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? அங்க இருக்கும்போது என்ன சொன்னாங்க? இப்ப என்ன சொல்றானுங்க? அங்க இருந்தா நல்லா இருக்கும்ன்றான். ரட்சிக்கப்படும்னால என்ன ஆண்டவரே வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையா, இதுக்கு என்னை தூக்கிடுங்கன்னு. ஆனா அவர் ரட்சித்து மாத்திட்ட பிறகு, இப்ப ஆசீர்வாதத்துக்கு வந்த பிறகு, இப்ப கஷ்டம் வந்தோன்னா இப்பவும் தூக்குங்க. நம்ம புத்தி மாறாது. இப்ப நடந்தது என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் செங்கடல்ல கடக்க வச்சு பார்வோன் அவனுடைய சேனையும் அப்படியே கடல்ல மூழ்க வச்சாரா? எதுக்குங்க திறந்து விட்டார்? உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை ஒரேடியா தீர்த்து கட்டுறதுக்கு தான் அவர் திறந்து விட்டார். நீங்க தப்பிடுவீங்க. ஆனா உங்க பின்னால வந்துட்டு இருக்குது அந்த பிரச்சனைய கர்த்தர் ஒண்ணுமில்லாம ஆக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன் பிரச்சனை பெருசுதான். ஆனா ஏன் என் பிரச்சனை இப்படி இருக்குது, ஐயோ பின்னால வர்றாங்களே, இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாத. என் கர்த்தர் உனக்கு முன்னே போறார். உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரால் கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லை. சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது. ஆமென். இப்போ பாப்போம் ஒரு காரியத்தை. இப்போ யோபுவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாத்தான் அவர்கிட்ட வந்து நிக்கிறான். வந்து நிக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கிருந்து வர? 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். சரி, இப்ப சாத்தானுக்கு ரூபம் இருக்கா? எங்க கர்த்தர் சாத்தானை பார்த்து அப்படின்னா அவனுக்கு ரூபம் இருக்குது. அவன்கிட்ட கேட்கிறாரு. அவனுக்கு பதில் சொல்றான், பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறேன். அப்ப அவனுக்கு பேச தெரியுதா? என்ன எங்க அவனுக்கு ரூபம் உண்டுங்க, ஆனா ஆவியா சுற்ற விட்டுருக்கிறாரு. ரூபம் வேணுங்கிற நேரத்தில் அவனால எடுக்க முடியும். நான் புரியுற மாதிரி சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதுக்கு ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார், சாத்தானால் சோதிப்பதற்கு. இப்ப சாத்தான் வந்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லை அப்பமாக்கி. சொன்னவன் யாரு?
சாத்தான். அவனுக்கு வாய் இருந்துச்சா இல்ல? இருக்கு. அவன் உள்ளத்தில் நினைச்சதை ஆண்டவர் சொல்றாரா? வாய் இருந்துச்சா? அப்ப வாய் இருக்குது, சரிதானே? சரி, இப்ப வாய் இருக்குது. அடுத்து அவர் ஒப்பரிக்கைகள் கூட்டிட்டு போறான் சாத்தான். உலகத்தின் மகிமையெல்லாம் காட்டி என்னை தாழ விழுந்து வணங்குங்கன்னு சொன்னானா? அப்ப எதுங்க விழுந்து வணங்க சொல்றான்? காலில் தானே. அப்ப கால் இருக்கா? எல்லாம் இருக்கு. சரி, நான் இதை உங்களுக்கு விவரமா சொல்ல நான் விரும்பல. எல்லாம் இருக்கு. இப்ப அவனை பார்த்து கேட்கிறாரு, எங்கிருந்து வர்ற? அவன் என்ன சொல்றான்? பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறேன். அவனுக்கு இதே வேலை தான், ஊர் சுத்துற வேலை தான் அவனுக்கு. எவனுக்கு எடுக்கலாம், எவனை ஒண்ணு இல்லாம ஆக்கலாம், எவனுக்கு பிரச்சனை உண்டாக்கலாம், இதே வேலை தான். சரி, சொல்லிட்டு கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கிறேன் சொல்லிட்டு உடனே அதற்கு சாத்தான், இப்ப பாருங்க அவன் வேலையை பாருங்க. கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவனுக்கு தெரியுது பாருங்க, விருதாவா பயந்து நடக்கிறான். நீர் அவனையோ அவன் வீட்டையோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இப்போ அவனுடைய மேட்ரு எல்லாமே தெரியுது, யோபுடைய மேட்ரு எல்லாமே தெரியுது. சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இப்போ தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அப்படி ஸ்தோத்தரித்தால் தேவன் மகிமைப்படுகிறார். இவன் என்ன சொல்றான்? நீங்க வேணா அவனை நீங்க கையை நீட்டி பாருங்க, அவனை தொட்டு பாருங்க, அவன் உம்முடைய முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானா இல்லையா? இப்ப சாத்தானுடைய நோக்கமே என்ன? ஒண்ணு முறுமுறுக்கணும், இல்லைன்னா ஆண்டவரை தூஷிக்க வைக்கணும். இதுதாங்க சாத்தானுடைய நோக்கம். முறுமுறுக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே தூஷிக்கிறீங்களா? சாத்தான் உங்களை கண்ட்ரோல்ல வச்சு உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டான். வேதனை இது சாத்தானுடைய காரியங்க. ஆனா தேவனை சோத்தரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனா சாத்தான் என்ன சொல்றான்? தூஷிப்பான் பாருங்க. அப்ப எதுக்கு தான் பிரச்சனை எல்லாம் கொண்டு வர்றான்? ஆண்டவர் சொல்லிட்டார், நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்ப்பா, அவனை ஓன் கண்ட்ரோல்ல விட்டுறேன், நீ வேணா பண்ணிக்கினாரு. அவன் பார்த்தான், ஒரே நாள்ல அவன் ஆஸ்தி எல்லாம் போச்சு, 10 பிள்ளைகளும் போச்சு. எல்லாரும் வந்து அவன்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியும்ல? 22, 23 வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. போதுமா? என்னவா? எங்க இதுக்கு தாங்க அவன் பண்ணான். சாத்தான் எப்படியாவது ஆண்டவரை தூஷிக்க வச்சிடணும் அப்படிங்கறக்காக தான் எடுக்கிறான். ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? நான் என் தாயின் வயிற்றில் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். எங்க எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணுங்கிறது அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தம் தான் எழுதி வச்சிருக்குது. ஆனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறான் பாருங்க, எந்த அளவுக்கு இருந்திருக்கிறான் பாருங்க. இந்த உலகத்துல எனக்கு கொடுக்கிறதும் ஆண்டவர் தான், எடுத்துக்கிறதும் ஆண்டவர் தான், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிதாங்க ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு. நமக்கு நன்மை கிடைச்சாலும் தோத்திரம், தீமை வந்தாலும் தோத்திரம். என்ன சொல்றீங்க? ஆமே. ஏன் சொல்றீங்க? நீங்க சொல்ல சொன்னீங்க, அதனால சொல்றோம். அப்படித்தானே? நிறைய பேர் என்ன சொல்றது? சரி இங்க சொல்லி வைப்போம், அங்க வந்த பிறகு பார்ப்போம். சௌரிய சொல்லாத, தேவனை தூஷிக்காத, முறுமுறுக்காத, நமக்கு என்ன நடந்தாலும் நன்மைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்திரிங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே திருநெல்வேலியில ரெவரண்ட் சாமுவேல் பால் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். கொஞ்சம் கவனிச்சுங்க. இப்போ இவருடைய மனைவி மிகவும் சிக்கா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை யாரையோ பார்க்க விட்டுட்டு அவர் ஊழியத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் கல்லூரியில படிக்கிறான். இவர் சாயங்காலத்துக்கு மேல ஊழியத்துக்கு போயிடுறாரு.
இப்ப திடீர்னு சொல்லி அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல மிகவும் சீரியஸா இருந்த அந்த சிஸ்டர் இறந்துடுறாங்க. இறந்த போது பாடியை வீட்டில் வச்சிருக்கிறாங்க, கிடத்திருக்காங்க. சாயங்காலம் கல்லூரியிலிருந்து வந்த அந்த பையன், அவங்க அம்மா செத்ததை பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அவனும் செத்துட்டான், அவனும் அடிபட்டு செத்துட்டான். ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. ஒரே வீட்டுல தாயும் மகனும் செத்துட்டாங்க. ஊழியக்காரர் இரவுல 8:30-9 மணிக்கு போல ஊழியத்திலிருந்து வர்றாரு. இங்க அழுக சத்தம் கேட்குது. இங்க 2 பாடி போட்டிருக்காங்க. மனைவிதான் சரீரத்துல பலவீனமா இருந்தா சரி, ஓகே, இறந்துட்டா, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், தோத்திரங்கள்லாம். வாலிப பிராயத்திற்கு என் பையனும் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் ஒண்ணுமே நினைக்கல. அவர் என்ன பண்ணாராம், 2 பாடிக்கும் நடுவுல முழங்கால் படியிட்டு என்ன பாட்டு பாடினாராம், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எங்க எப்போ 2 பாடிக்கும் நடுவுல முட்டி போட்டு, ஏன்டவரே 2 பேரை எடுத்துட்டீங்க, என் மனைவிதான் வியாதியா இருந்தா தூக்கிட்டு போயிருங்க, ஒட்டுக்கு என் பையனை ஏன் தூக்குனீங்க கேட்டிருக்கலாம். அவர் பாடுறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடிருக்கவே எழுந்திருந்தார். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுகபத்திரம் அருளும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தார், சாபமே தீர்த்தார் சர்க்குருநாதன். சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழ்வாய், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும், புவி விசை பேசட்டும். எப்படி பேசியிருக்கோம்? ஊர் என்ன பேசியிருக்கோம்? மனைவியும் இழக்க கொடுத்தான், பிள்ளையும் இழக்க கொடுத்தான், என்ன தப்பு செஞ்சானோ தெரியலையே அப்படின்னு பேசியிருக்கோம். அவர் பாடுறாரு, போனது போகட்டும், புவி விசை பேசட்டும், பொல்லாங்கன் அம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும், அருள் மொழி பெய்திடும், அன்பு மிகும் பேரின்பம்
எனக்கவர் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. எங்க நம்ம வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நம்ம எப்படிங்க இருந்திருப்போம்? அவரும் ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் எப்படி பாடுறாரு பாருங்க. என் மீட்பு உயிரோடு இருக்காரு. என்ன நடந்தா எனக்கு என்ன நடக்கட்டும். இப்போ புவி விசை அவங்க எல்லாம் என்னமா சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். என் கர்த்தர் இருக்கிறார். என்ன மாதிரி தேவனுடைய மனுஷனா இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அவரால் தான் முடியுமானா நம்மளால முடியாதா? முடியும் தானே? ஆமென். ஆண்டவரே, அவரை போல ஒரு விசுவாசம், அவரை போல தேவனை எந்த சூழ்நிலையில நம்ம சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, உங்களை துதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப யோசேப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த யோசேப்பு போத்திபாரின் வீட்டுல நடந்த சம்பவத்தினால ஜெயிலுக்கு போனான். அவன் ஹவுஸ் அரெஸ்ட் ஒரு அதிகாரி வீட்டுல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். அங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டால் அந்த அதிகாரி தான் அவனுடைய மேற்பார்வையாளர். ஆனா அந்த அதிகாரியுடைய கண்கள்ல யோசேப்பு தயவு கிடைச்சதுனால யோசேப்பை எல்லாரையும் பார்த்துக்கப்பான்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்லிட்டார். இந்த சூழ்நிலையில பானபாத்திரக்காரன் ஒருத்தன், சுயம்பாகி ஒருத்தன், ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு வர்றாங்க. பானபாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு திராட்சரசம் வாத்து கொடுக்கிறவன், காப்பி யோசிச்சு இதை கொடுக்கிறவன், பானபாத்திரம் கொடுக்கிறவன். ஆனா சுயம்பாகிங்கிறவன் பட்லர், அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறவன். ரெண்டு பேரும் போராட்டத்துல அவருக்கு ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஜெயில போட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இப்போ ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ யோசேப்பு தான் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறான். திடீர்னு ரெண்டு பேரும் முகம் ஒரு மாதிரி ஆயிப்போச்சு, சோர்ந்து போயிடுச்சு. உடனே கேட்கறான், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, டல்லா இருக்கீங்க? அட நீ உன்னியா, ரெண்டு பேரும் சொப்பனம் கண்டோம். அப்படியா, சொப்பனத்தை சொல்லுங்கன்னு அர்த்தம் சொல்ல. ரெண்டு பேரும் கண்ட சொப்பனம் ஒரே சொப்பனம்ன்றான். ரெண்டு பேர் கண்ட சொப்பனமும் ஒரே சொப்பனம். எப்படி? பார்வோனுக்கு ஜென்ம நாள், பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாள்ல சுயம்பாகி உன்னை தலையை தூக்குறாங்கடா, வெட்டுறாங்க. பானபாத்திரக்காரனே, உன்னை மறுபடியும் ராஜா தனக்கு பானபாத்திரக்காரனா வைக்கிறார். இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அந்த பானபாத்திரக்காரன் 13வது 14ஆம் வசனம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13-14. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். யார்கிட்ட சொல்றான்? பானபாத்திரக்காரன். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி. அவ்வளவுதான், அர்த்தம் தான் சொல்லிவிட்டு ஒரு மேட்டரையும் சாத்தி சொல்றான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஐயோ, இவன் போட்டு வைக்கிறான் பாருங்க ஒரு ரிக்வெஸ்ட். என்னது? நீங்க மேல போவீங்கல்ல, மேல பார்வோனுக்கு அடுத்தபடியா உட்காந்து பானபாத்திரம் கொடுப்பீங்கல்ல, அப்போ ஒரு உதவி செய்யுங்களேன். என்ன உதவி? நீங்க என் காரியத்தை பார்வோனுக்கு கொஞ்சம் சொல்லி வைங்களேன், என் மேல கொஞ்சம் தயவு வைங்களேன், அவன்கிட்ட சொல்லி வைங்களேன். என்ன சொல்றான் பாருங்க. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். ஐயோ, நான் எபிரேய தேசத்தில் உள்ளவன், நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன். இந்த காவல் கிடங்குல வைக்கிறது அளவுக்கு நான் ஒண்ணுமும் செய்யவும் இல்லை. யார்கிட்ட சொல்றான்? பானபாத்திரக்காரன். சொல்லிட்டு அர்த்தம் நன்றா இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் போதும் விட்டுருவோம். இப்போ இந்த சொப்பனம் நல்லதா இருக்கு, அர்த்தம் நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ 3 நாளுக்குள்ள ராஜாவுடைய ஜென்ம நாள் வந்துச்சு. பானபாத்திரக்காரனை தூக்கிட்டானா, மறுபடியும் தான் வேலைக்கு வச்சுட்டாரு. சுயம்பாகிய கழுத்து அறுத்தாச்சு. இப்ப நடக்கிறத பாருங்க. 22-23. சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவளுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இப்ப பானபாத்திரக்காரன் மேல வந்த உடனே எப்படினாலும் நம்மள என்ன பண்ணிடுவான், ரெக்கமெண்ட் பண்ணி அவன் கொண்டுவான். ஆனா கர்த்தர் பார்த்தார், அவன் மேட்டரை மறந்துடுற, ஆண்டவர் தான் மறக்க வச்சார்.
ஏன் வச்சார்? இவன் மறக்காம, ஒருவேளை இந்த பானை பாத்திரக்காரன் ராஜாட்ட சொல்லியிருந்தா, ராஜாவும் இப்படிப்பட்ட ஒருத்தனை நம்ம ஏன் சிறையில் அடைப்பானே, வெளியே விட்டுருவோன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தா எங்க போயிருப்பான்? எபிரேய அந்த தேசத்துக்கு போயிருப்பான், பஞ்சத்துல மாட்டிருப்பான். ஆனால் ஆனால் தேவன் அவனுக்கு நடத்தினது எல்லாமே நன்மைக்கு. மறக்க வச்சாரா? மறக்க வச்சாரா? ஏன் வச்சா தெரியுமா? அவன் நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன்டா, இவனை போய் நம்பிட்டு இருக்கியே, இவனை போய் நம்பிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை மறக்க வச்சுட்டு, கத்தர் மறக்க வச்சதே நன்மைக்காதான் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ கத்தர் என்ன பண்ணாரு? எகிப்துக்கே அதிபதி ஆயிட்டான். நல்லா கவனிச்சுங்க, எகிப்துக்கே அதிபதி ஆயிட்டான். இப்ப அவன் சொல்றான் பாருங்க, 50ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. இப்ப சகோதரரிடத்துல சொல்றான், என்ன சொல்றான்? நீங்க எனக்கு ரொம்ப தீமை செய்யும் நினைச்சீங்க, ஆனா தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். யாரோ உனக்கு தீமை செய்யும் நினைச்சா தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென். உனக்கு தீமை செஞ்சாலும் சரி, இல்ல செய்ய நினைச்சாலும் சரி, கர்த்தர் அதை நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வேதம் என்ன சொல்லுது? எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வது தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்ப ஸ்தோத்திரம் செய்யறதுனால என்ன நடக்குது? தேவன் மகிமைப்படுறாரா? இப்ப நீங்க எல்லாவற்றையும் தேவனை ஸ்தோத்திரிக்க எல்லாம் நடந்தது நன்மைக்கு தான் நினைச்சு ஸ்தோத்திரிக்க தேவன் மகிமைப்படுறாரா? நான் சொல்றது புரியுதா? மகிமைப்படுறாரா? இப்ப வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 13:32. தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வர போறாரா? எதுக்கு வர்றாரு? நம்மை மகிமைப்படுத்த வர்றாரு, மகிமையில கூட்டு வர்றாரு. அவர் சீக்கிரமாய் வர போறார். பிதாவின் மகிமையோடு, தம்முடைய மகிமையோடு, தூதர்களின் மகிமையோடு கூட வந்து கூட்டிட்டு போறாரு. கவனமா கேட்டுங்க. இப்ப யாரை இப்ப தேவன் மகிமைப்படுத்தினாரு? இயேசுவை. ஏன் மகிமைப்படுத்தினான்னு சொல்லுங்க. இயேசுவில் தேவன் மகிமைப்பட்டபடியினால் தேவன் அவரை மகிமைப்படு. அப்ப நம்மால தேவன் மகிமைப்பட்டால் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமென். தேவன் எதுக்கு வர்றாரு? நம்மை மகிமைப்படுத்த தானே. அப்ப எப்ப மகிமைப்படுத்துவாரு? என்னால தேவன் மகிமைப்பட்டால் மாத்திரமே தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசுவால் தேவன் மகிமைப்பட்டபடினாலே இயேசுவை தேவன் மகிமைப்படுத்தினார். அப்ப என்னால தேவன் மகிமைப்பட்டால் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம்? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வோம், அப்ப தேவன் மகிமைப்படுவாரு. ஆமென். அப்ப எல்லாமே நடந்தது நன்மைக்கு தானே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இனி எல்லாவற்றிலும் நான் ஸ்தோத்திரிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். இதை ஞாபகத்தை எழுதி வச்சுங்க. ஆண்டவரை எழுதி வச்சுட்டு எல்லா சூழ்நிலையும் துதிக்கத்தக்கதான ஒரு கிருபையை தந்துருங்க. எல்லாரும் முழங்கால் படிக்கணுமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியவனப்பா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து உமக்கு மகிமையை கொண்டு வர விரும்புறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் தேவனே, நான் ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டேன், உமக்கு விரோதமா பேசிட மாட்டேன். என் தேவனே, நான் உமக்கு விரோதமா சிந்திக்க மாட்டேன். வேண்டாம்ப்பா, என் வாழ்க்கையில நீ நடத்துறது எல்லாமே நன்மைக்கு. ஆண்டவரே, எனக்கு இப்பொழுது கஷ்டமா தெரியுது, ஆனா பின்னாட்களில் நன்மை செய்வதற்காக இப்பொழுது நீ இந்த மாதிரி நடத்துகிறீர். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நான் உம்மை ஸ்தோத்திரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் வாயத்தரன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு. பின்னாட்களை நன்மை செய்யும் பொருட்டு சிறுமைப்படுத்தி சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், தண்ணீர் இல்லாத வறட்சியான வனாந்திரம் வழியாய் உன்னை அழைத்து வந்தேன். எதுக்காக தெரியுமா? பின்னாட்கள் உனக்கு நல்ல செய்ய, பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்ய. உனக்கு இப்ப கஷ்டத்தில் இருக்கல்ல, பிரச்சனையில் இருக்கல்ல, வேதனையில் இருக்கல்ல, வியாதியில் இருக்கல்ல, உனக்கு பின்னாட்கள் நல்ல செய்ய போறாரு, நல்ல செய்ய போறாரு. ஆண்டவரே, எனக்கு பின்னால நன்மை செய்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் அழைச்சு போறீங்க. தேவனே, நான் இதனால சோர்ந்து போகல, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் சோர்ந்து போகலப்பா, நான் சோர்ந்து போகல, ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே,
ஆண்டவரே. ஒரு ராகாதான ராபா ஆண்டவரே, எல்லா நன்மைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ செய்யறது எல்லாமே நன்மைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ராகாதான ராபா ஷகலா ராதானாரா. உன் வாழ்க்கையில வந்திருக்கிற எல்லா சூழ்நிலையும் பார்த்து சோர்ந்துவாதே. உன் பின்னாட்களை நன்மை செய்ய போகிறார், பின்னாட்களை நன்மை செய்ய போகிறார், பின்னாட்களை நன்மை செய்ய போகிறார். ஆண்டவரே, நீ நன்மை செய்வதற்கென்று எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நடத்தி வைங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே, என்ன நடப்பதெல்லாம் நன்மைக்கு. நமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த தேவன் ஒரு நாளில் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்படியாய் ஒரு வைராக்கியத்தின் ஆவி, ஒரு வைராக்கியத்தின் ஆவி, தேசத்தின் ஆவி என்னை பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஜீசஸ். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொன்னீங்களே. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவி எங்களை ஆட்கொள்ளட்டும். விசேஷமாக என் தகப்பனே, என் தேவனே, எல்லாவற்றிலேயும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் என்று இருக்கிறதே. நாங்கள் ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க நன்மைக்கோ தீமைக்கோ நஷ்டத்துக்கோ லாபத்திற்கோ எல்லாவற்றுக்கும் அவனை துதிக்க 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 நீங்க எங்களால் மகிமைப்படுறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளும் முறுமுறுக்கவோ தூஷிக்கவோ நாங்கள் எங்கள் வாய்க்கு இடம் கூடாதபடிக்கு என்னை எங்களை காத்து கொள்ளுங்க. எங்கள் இயேசு வரும்போது நாங்கள் மகிமையிலே அவரை தரிசிக்க நாங்கள் இயேசுவுக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி வாழ உதவிச்சுங்க. அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தால் அவரை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான இனியும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு இருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.